ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் மல்லி வேறு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம மல்லிக்கு பார்த்திங்கன்னா வீசுகிற வலையில் வந்து நம்முடைய மல்லி வந்து சிக்குவாங்களா அப்படின்றதாங்க இந்த ராஜேஸ்வரிக்கு இந்த ரஞ்சிதாவுக்கு பார்த்திங்கன்னா பெரிய சவாலாக வந்து இருக்க போகுதுங்க. மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லி மேலே எந்த ஒரு தப்பு இல்லை. அந்த கான்ட்ராக்ட் வந்து கைவிட்டதுக்கு போனதுக்கு காரணமே வந்து நம்ம கம்பெனியில் வேலை செய்கிறவனே இவனை வந்து கண்டுபிடிக்காது வீட்டில் இருக்கிற மல்லியை பிடிச்சி நம்ம வந்து திட்டோமே அப்படின்ட்டு ரொம்பவுமே வந்து வருத்தப்படுறாருங்க. வருத்தப்பட்டதோடு பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லிகை பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு மல்லி என்னை வந்து மன்னிச்சிரு அப்படின்றாங்க. எதுக்குங்க நீங்கள் வந்து என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி வந்து கேட்குறாங்க. மல்லி கேட்டதும் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இல்லை மல்லி உன் மேலே வந்து எந்த ஒரு தப்பும் இல்லாத போட வந்து நான் உன்னை வந்து எவ்வளவோ வந்து கேள்வி வந்து கேட்டிருக்கேன். ஆனால் வந்து நீ அதெல்லாம் வந்து பொறுத்துக்கிட்டு இருந்திருக்க. நீ எவ்வளவோ வந்து சொன்ன, ஆனால் வந்து அதை நான் வந்து புரிஞ்சிக்கல. இப்போ தான் வந்து விஷயம் தெரிய வந்துச்சு. என் கம்பெனியில் இருந்தவனே வந்து அதை வந்து லீக் பண்ணியிருக்கான். ஆனால் எதுக்காக உண்மையில வந்து பழிய போட்டாங்கன்னு தெரியல. நீ எதுக்காக அந்த கம்பெனிக்கு போன அப்படின்ற மாதிரி வந்து கேட்டது பார்த்தீங்கன்னா, அன்னையே தான் நான் தான் சொன்னேன்ல, அந்த கம்பெனியில் வந்து வேலைக்கு வந்து போகிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தேன். வெண்பா தான் அந்த வேலையை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தா. அவங்க ஃப்ரெண்டோட அம்மாவோட கம்பெனி தான் அது. அதுக்கு அந்த இடத்துக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல வந்து யார் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்கன்னு தெரியல. அதை வந்து ஃபோட்டோ எடுத்து உங்கள் அக்காவுக்கு அனுப்பி உங்கள் அக்கா வந்து பெருசாக வந்து அதை வந்து க்ரியேட் பண்ணி என் மேலே வந்து பழியை போட்டுவிட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியை வந்து புரிஞ்சு நடந்துக்கிட்டாருன்னா நல்லா இருக்குங்க. இல்லை தான் அக்கா சொல்கிறது தான் வந்து எல்லாம் சரி அப்படின்ற மாதிரி வந்து நடந்துகிட்டு இருந்துட்டு பின்னாடி வந்து நம்ம வந்து தேவையில்லாத மல்லி மேலே வந்து கோவப்பட்டுட்டோமோ அப்படின்றது வருத்தப்படுறதுல ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு தாங்க சொல்ல முடியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியை வந்து கவுக்கணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா விஜயோட பர்த்டேக்கு வந்து இந்த மல்லி வாங்கி தர கிஃப்டோட வந்து பெரிய கிஃப்டை வந்து வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. இருந்தாலுமே வந்து நம்ம வந்து எவ்வளோ பெரிய கிஃப்ட் வாங்கி தந்தாலே அதை மல்லி வந்து பிளான் பண்ணி வாங்குகிற கிஃப்ட் மாதிரி வந்து வராது ரஞ்சிதா. அதனால் வந்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த மல்லி வந்து முதல்ல வந்து எந்த மாதிரி கிஃப்ட் வந்து வாங்குறா அப்படின்றத வந்து நம்ம வந்து நோட் பண்ணோம். அப்படி நோட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து விஜய் முன்னாடி வந்து தலை நிமிர்ந்து வந்து நிற்க முடியும். இல்லைனா அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் முன்னாடி நம்ம வந்து அவளை அசிங்கப்படுத்தலான்னு நினச்சி நம்ம வந்து அசிங்கப்பட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து பிளான் பண்ணுறாங்க. இவங்க என்ன தான் வந்து பிளான் பண்ணாலும் நம்முடைய மல்லிக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 120 ரூபீஸ் மட்டும்தாங்க இருக்குது. இதை வச்சு என்ன செய்யுது அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் வந்து நம்முடைய அன்னபூர்ணி அம்மா வந்து காசு தரணும். ஓசிலெல்லாம் எனக்கெல்லாம் காசு தேவையில்லை அப்படின்ற மாதிரி வீரப்பா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ சும்மா வேணா கடமாக வந்து வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அன்னபூர்ணி அம்மா வந்து சொன்னதுமே பார்த்தீங்கன்னா சரி பெரியம்மா அப்படின்ற மாதிரி வந்து நான் எப்போ இருந்தாலும் இந்த கடத்தை வந்து கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காசை வந்து வாங்க போகிறாங்க. ஆனால் ஐயோ அவங்க பிளான் பண்ணுற மாதிரி வந்து சும்மா லட்சத்துலையெல்லாம் வந்து கிஃப்டெல்லாம் வாங்க 1000 தான் வந்து முயற்சி பண்ணுவாங்க. அந்த 1000 பார்த்தீங்கன்னா அந்த 5000க்குள்ளே தான் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து நம்ம விஜய்க்கு பிடிச்ச கிஃப்டாக வந்து கொடுக்கணும்னா நம்மளுடைய மல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து யோசிச்சு வச்சுருப்பாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன போட்டி நடத்துனதுலேயே பார்த்தீங்கன்னா பதில் சொல்ல முடியாத வந்து திணறி போயிட்டாங்க இந்த ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதாவும். நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா யோசிச்சு சொன்னாலே வந்து கரெக்டான பதிலை வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வந்து நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்த்து விஜய்க்கு வந்து என்ன பிடிக்கும் அப்படின்றத வந்து வாங்க போகிறாங்க. நம்முடைய வெண்பாவும் வந்து இதில் வந்து பங்கேற்றுக்க போகிறாங்கன்றதுல ரொம்ப வந்து சந்தோஷமாக வந்து இருக்குங்க. இந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் நம்ம மல்லிக்கு வந்து எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாத சிறப்பாக வந்து நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். வந்து வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான ஆன் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.